வணக்கம். பிடியதன் உருமை கொளமுகு அறியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே உனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயும் பணித்த சடையும் பவளம் போர்மேனீர் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மணித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் விங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அரியானை அந்தனதம் சிந்த யானை அருமறை அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொழிய தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பேரவையிலே ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவாரத்தமிழ் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்கள், இவர் செயலாளராக ஞானமிலக்கிய இலக்கிய இயக்கத்தில் இருக்கிறார். அன்னாரை வரவேற்று மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய சொற்பொழிவினை தொடர்ந்து செவிக்கு இன்பம் அளித்தவுடன் நம்முடைய கண்களுக்கும் நாட்டியத்தை கண்டு கழிப்பதற்காக நவரச நாட்டிய மாணவிகள் நாட்டியம் அளிக்க இருக்கிறார்கள். அதனை இருந்து செல்வங்கள் ஆடும் நாட்டியத்தை பார்த்து ரசிக்கும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து கல்வி உதவித்தொகை அளித்தல் வள்ளல் திரு முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள் வருகை புரிந்து அதனை கல்வி உதவித்தொகை அளிக்க இருக்கிறார்கள். ஔவையார் சொன்னது போல் ஐயமிட்டு ஒன், அந்த ஐயமிட்டு ஒன் என்பது இருப்பதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தளித்து கொடுக்க வேண்டும் என்பது. அதை செவ்வனே சிறப்புற கைப்பற்றி மனதில் ஏற்றி தன்னுடைய வாழ்வின் கொள்கையாக ஏற்று திரு முத்துக்குமாரசாமி ஐயா அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து கவியரங்கம் நடக்க இருக்கிறது. அதன் தலைப்பாக வாராமலே இருக்கவா. தலைப்பை பார்த்தாலே புரியும். வாராமலே இருக்கவா என்றால் வாராமலே இருக்கவா என்பதுனாக்கா நீ இங்கே வந்துட்டேன்னா திருப்பி போக வேண்டாம், இந்த தொண்டினை விட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். அர்த்தத்தில் திருப்பி வர வேண்டிய அவசியம் இருக்காதில்ல. வாராமலே இருக்க, இன்னொரு தடவை வர வேண்டியதில்லை. ஒரு தடவை வந்துட்டால் இன்னொரு தடவை வர வேண்டியதில்லை. வாராமலே இருக்கவா என்றும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது பல்வேறு கோணங்களில் பார்க்கும்போது பல்வேறு கவிஞர்களுக்கு அவர்களுடைய என்ன புனைகிறார்கள் என்று தெரியாது. அவர்களுடைய கவியரங்கத்தினை இந்த தலைப்பிலே வாராமலே இருக்கவா என்ற தலைப்பில் அளிக்க இருக்கிறார்கள். இதனை கவியரங்கத்தினை தலைமையேற்று நடத்த கவிஞர் பூர்ணிமாயன் ஐயா அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். அடுத்தபடியாக மங்கள்பான் பாடுவதற்காக முரளிதரன் ஐயா மற்றும் அடியார்கள் அவர்கள் வரவிருக்கிறார்கள். அனைவரும் இருந்து மாதாந்திர கூட்டத்தொடரினை பேரவை கூட்டத்தொடரினை இருந்து சிறப்பித்து தருமாறு தொண்டர்களை சிவனை பேரையின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இப்பொழுது மேடை ஐயா கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நம்முடைய அடுத்த நிகழ்ச்சியாக தேவார தமிழ் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன். உங்களுக்கெல்லாம் நாடறிஞ்சு வருது, அதனால் ஒன்றும் நம்ம அதிகமான விளக்கம் கொடுக்க முடியாது. ஞானத்தின் செயலாளர், பிரதி மாதமும் அருமையாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பவர் அன்னார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய அந்த தேவார தமிழை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்காகவே அவர் இங்கே வரவழைத்திருக்கிறோம். இந்த வாராமலே இருக்கவான்னு இந்த கவியர் தலைமை நான் போட்டதுனால வரல போல் இருக்கு. நிறைய பேர் வாராமலே இருக்கவா அப்படின்ட்டாங்க. அடுத்த வாட்டி வா, இன்னைக்கு வராத, நாளைக்கு வான்னு நினச்சிட்டாங்களோ என்னவா. எனக்கு அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய உள்ள கிடக்கை பிரகாரம் இந்த மாத கூட்டம் நடத்தியே தீர வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் என்ன இன்றைக்கி பார்க்கலன்னா கூட இருக்கிற அகில உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிவநேய பேரவையின் அன்பர்கள் யூடியூப் மூலமாக இதை கண்டு கழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். இங்கு கூட்டம் இல்லை என்பதற்காக நாம் எதையும் நிறுத்துவதில்லை. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே அன்னாரை பேச சொல்லி அழைப்பதற்கு முன்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்து அவரை கௌரவிக்க திரு தலைவர் அவர்களை அழைக்கிறேன். அத்துடன் எங்களுடைய உபத்தலைவர் புத்திரன் அவர்கள். ஐயா மகசிரியைப் போலவோ சைவ சித்தாந்தத்தில் நெறிகளில் ரொம்ப ஆழ்ந்த புலமை இல்லாதவன். ஐயா பொருணை மாயன் அவர்களைப் போல தேவார பாடல்களை பண் இசைத்து பாட தெரியாதவன். என்னை அழைத்து தேவார தமிழ் என்ற தலைப்பில் பேசுங்கள் என்று ஐயா மகசிரி சொன்ன பொழுது நான் தேவார தமிழ், திருவாசகத்தமிழ், பெரிய புராண தமிழ், திவ்ய பிரபந்த தமிழ், இலக்கிய தமிழ், இப்படி தமிழ் வேறு வேறாக இருக்கிறதா? எல்லாம் ஒரே தமிழ் தானே. பொருள் அது அல்ல. தேவார தமிழ், தேவாரத்திலே மூவர் தேவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழை அவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள், என்ன நுட்பங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பற்றி உங்களுடன் பேசுவதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். என் பெயர் செந்தமிழ் சித்தன். கவிவேந்தர் என்று ஒரு விருது கொடுத்திருக்கிறார்கள். ஞானம் இலக்கிய இயக்கம் இந்த மடிப்பாக்கத்திலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதனுடைய செயலாளர் நான் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர், ஒரு பேராசிரியர், ஒரு முனைவர் அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இல்லாவிட்டாலும் இந்த 12 திருமுறையை படித்திருக்கிறேன். அந்த பாடல்கள், அந்த வரலாறு படிக்கும் பொழுது, சைவ சித்தாந்தத்துக்குள் போகும் பொழுது நிறைய செய்திகள் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அந்த வகையில் தேவார தமிழ் என்ற தலைப்பில் நான் வரும்பொழுது மூவர் தேவாரத்தையும் நான் குறிப்பிட வேண்டும். ஞானசம்பந்தர் பாடிய திரு கடைக்காப்பு, நாவுக்கரசர் பாடிய திரு தாண்டகம், இப்படி இந்த மூவருடைய தேவாரத்தையும் கொஞ்சம் தொட்டுட்டா ஒரு 45 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். முதல்ல நம்ம 1, 2, 3 திருமுறை சம்பந்தருக்குரியது. சம்பந்தருக்குரியதில் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், எல்லோரும் பாடக்கூடிய பாடல் தான். அந்த தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன்
ஏடுடைய மலனால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் பெருமான் இவன் அன்றோ அப்படிங்கிற ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாட்டில் உள்ள ஒரு தமிழ் நுட்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். குழந்தை அழுகிறது என்று வானில் உலா சென்று கொண்டிருக்கக்கூடிய அம்மையப்பன் பார்த்துவிட்டு குழந்தை அழுகிறது என்று பால், இது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். சிவனேய இருதயபாலர் வந்து கேட்குறாரு, அவங்க அப்பா யார் பால் கொடுத்தது என்று. அவர் கேட்டிருந்தால் பரவாயில்லை, அவர் சுற்றுமுற்றும் பார்க்கிறார். அந்த பக்கத்து படித்துறையிலே பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் உடை மாற்றி கொண்டிருக்கிறார்கள், சில பேர் தலை தூத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் எல்லோரையும் பார்க்குறார். இந்த பெண்களில் யார் நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துருப்பாங்கன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு, யார் பால் கொடுத்தது என்று கேட்கும்பொழுது குழந்தை வானத்தை காமிக்கிறது. வானத்திலே சம்பந்தருக்கு மட்டுமே இருவரும் தெரிகிறார்கள். ஏன் சிவபாத இருதயருக்கு தெரியவில்லை? அந்த சிவபாத இருதயருடைய மனதுக்குள் ஒரு சின்ன, ரொம்ப ஒரு கடுகளவு ஒரு சந்தேகம் இருந்தது பாருங்க. நம்ம குழந்தைக்கு யாரோ பால் கொடுத்துருக்காங்க, அது அந்த பெண்ணாக இருக்குமோ இந்த பெண்ணாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அந்த கடுகளவு சந்தேகம் இருந்ததால் இறைவனுடைய காட்சி அவருக்கு தெரியல. ஆனால் சம்பந்தருக்கு தெரியுது. சம்பந்தர் காமிக்கிறார், இந்த நிற்காங்கல்ல அம்மா இப்போ நிற்காங்க, அவங்க தான் எனக்கு பால் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாரு. சரி, இவ்வளவு சொன்னவர் யாரை பாடணும்? பால் கொடுத்த அம்மையை பாட வேண்டும். இவர் பால் கொடுத்த அம்மையை பாடுறாரு, தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் என்று சிவனை பாடுகிறார். ஏன்? அந்த பால், ஞானப்பால் அருந்தியதனுடைய பலன் அவருக்கு இந்த உலகத்தினுடைய மாயை மறைந்து விட்டது. அவருக்கு அந்த மாயை மறைந்ததால் அங்கே சிவனுக்குள்ளேயே சக்தியும் பார்க்கிறார். ஏன்னா ஆண்கள் போடுவது குண்டலம், பெண்கள் போடுவது தோடு. இடது பக்கத்தை பார்க்கிறார். இடது பக்கம் தானே அம்மா வந்து பால் கொடுத்தது. அப்போ இடது பக்கத்தை பார்க்கும்போது தோடு தெரியுது, ஆனால் அம்மா தெரியல. ஏன்னா சிவனுக்குள்ளேயே அந்த சக்தி அடக்கமாக இருக்கிறதுனால அவர் என்ன செய்கிறாரு? தோடுடைய செவியன் அப்படின்னு பாடுறார். இதில் அந்த ஒரு வரியில் மட்டும்தான் அம்மையை புகழ்ந்து தோடுடைய செவியன், இடது பக்கம் அம்மா இருக்காங்க. அப்போ இந்த உடல் கூறு, நம்மளுடைய உடல் என்பது சிவத்தாலும் சக்தியாலும் உருவாக்கப்பட்டது. பாதி சிவம் பாதி சக்தி. இந்த குறிப்பை உணர்த்துவதற்காகத்தான் பெண்பாலால் பாட வேண்டிய அந்த பாடலை அவர் ஆண்பால் விகுதி கொடுத்து செவியன் என்று பாடுகிறார். இது ஒரு அவருடைய அந்த தமிழ் வித்தகத்துக்கு இது ஒரு சான்று. அடுத்தபடி இடர்கலை பதிகத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை பாட்டுமே, அனைத்து பாட்டுமே அந்த தமிழ் தேன் தமிழ். அதை வந்து நம்ம படிக்க உள்ள ஒரு மட்டும் படித்தாலும் போகாது. ஒரு 2 தடவை படிக்கும், 2வது தடவை படிக்கும்போது வேற ஒரு பொருள் வரும், 3வது தடவை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமான பொருட்கள் வரும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பதிகம் என்று சொன்னால் அது இடர்கலை பதிகம். இந்த இடர்கலை பதிகத்தில் நல்ல ஒரு பாட்டு சொல்கிறாரு. மறையுடையாய் தோலுடையாய். மறையுடையாய் அப்படிங்கிற 2 பொருள். அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதத்தினுடைய அந்த வேதத்தை உடையாய், மறை உடையாய். இன்னொரு பொருள் நடத்தல், மறைத்தல், சிறத்தல், நடத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், யாத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில் சிவனுக்குரியது. அதிலே மறைத்தல் என்ற பொருளை உடையவன் நீ. எதை காட்ட வேண்டுமோ எல்லாத்தையும் சொல்லுவார். நம்ம ஆன்மாவை வழி நடத்துகிறார், ஆன்மாவை நம்மளை காக்கிறார், ஆன்மாவுக்கு அருள்கிறார், ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறார். யாத்தல் என்றால் கட்டுப்படுத்துறது. இதெல்லாம் செய்யக்கூடியவர்
இதெல்லாம் எப்படி நம்ம அவரை போய் அடையணுங்கிறத மட்டும் மறைச்சிடுவார். அது மறைத்தல். அந்த மறைத்தல் தொழிலும் சிவபெருமானுக்குள்ளது. 5 முகங்களில் 5 வேதங்கள் வந்தது. அந்த 5 முகங்கள் சொன்ன ஆகமத்தின்படி 5 முகத்திலும் நாம் பார்க்கிறோம். தற்புருஷம், வாமதேவம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள். இந்த மறைத்தல் என்பது சிவபெருமானுக்குரிய ஒரு சிறப்பான தொழில். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நாம் சிவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவன்தான் நமக்கு என்று சரணாகதி அடைந்த பொழுது நம்முடைய பொருட்கள் எங்கேயாவது காணாமல் போய்விட்டால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா நமக்காக அவர் அதை மறைச்சி வச்சுருப்பார். திரும்ப நம்ம போய் எடுக்கிற வரைக்கும் அவர் மறைச்சி வச்சுருப்பார். அதுதான் மறைத்தல் என்றவர். அந்த அவரை அடையக்கூடிய அந்த வழியை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே மறைத்தல். அது மறை உடையாய். அடுத்தல தோல் உடையாய். தோல் அப்படின்னா சருமம் அப்படின்னு சொல்லுவோம். வடமொழியில் சருமம் என்றால் தோல். தோல் என்றால் யானை. யானை தோலை உடுத்தியவன் என்ற பொருளில் தோல் உடையார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு பொருள். தோல் உடையார் அப்படின்னா யானை தோலை உடையாக அணிந்தவர். இன்னொரு பொருள், தோல் என்றால் அழகு. அழகு உடையவன். சிவபெருமான் இயற்கையைப் போல அழகு உடையவன். தோலுக்கு 2 பொருள். அதில் அழகு, சொல், யானை என்று 5 பொருள் உண்டு. அதில் இந்த 2ஐ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அழகு, அழகாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்ற ஒரு பொருள் தோல் உடையார். அடுத்தல இந்த மூவர் தேவாரத்தில் எல்லாருமே திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு? மாதர் பிறை கன்னியான்னு சொல்கிறார். சுந்தரர் என்ன சொல்வார்? பித்தா பிறை சூடி அப்படிம்பார். இன்னொரு பாட்டில் கோணிய பிறை சூடியை அப்படின்னு சொல்லுவார். அதை கோணலாக இருக்கக்கூடிய பிறைய சூடிய கோணிய பிறை சூடியை அப்படிம்பார். இவர் மட்டும்தான் சொல்கிறாரு மறையுடையாய், தோளுடையாய், வார் சடைமேல் வளரும் பிறையுடையாய். ஏன்னா அவர் வச்சிருக்கிறது அமாவாசை கழிஞ்ச 3ஆம் நாள் வரக்கூடிய 3ஆம் பிறை. சிவபெருமான் தலையில் இருப்பது 3ஆம் பிறை. ஆகவே தான் அது முழு நிலவை நோக்கி வளரக்கூடிய நிலவு என்பதால் வாரிசடை மேல் வளரும் பிறையுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு, பிங்ககன் என்று உனை பேசினல்லால். பிங்ககன்னா உண்மையை சொல்கிறவன், உண்மையாக இருப்பவன். பிங்ககன் என்றால் உண்மை. அந்த உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை பேசுவதல்லால் வேறு பேசிக்கொண்டிருப்பவர்கள் என்றால் அவர் யாரை சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் பிங்ககன் என்றுனை பேசுதல் அல்லால் குறையுடையார். என்ன குறையுடையார்? மெய் அறிவு குறை இருக்கக்கூடிய மெய் அறிவு குறை உடையார் குற்றம் ஓராய். அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். அதனால தான் சிவபெருமான் குற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதால் தான் ஒருவர் பிரம்பால் அடித்தார், ஒருத்தர் கல்லால் எரிஞ்சார், ஒருத்தர் செருப்பால் முகத்தில் அப்புனார். இந்த குற்றங்களை எல்லாம் நீ பொறுத்து கொள்வாய், பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாய். அதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்த சொல்கிறார் பாருங்க, இதுதான் அந்த அவருடைய சம்பந்தருடைய தமிழினுடைய ஆழ்ந்த ஒரு சிந்தனை என்னென்னா, கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் அப்படின்னா தான் பிடித்த கொள்கையை விடாமல் இருக்கக்கூடியவர்கள். 63 நாயன்மாரையும் இந்த ஒரு வரியில் சொல்லிட்டார். 63 நாயன்மார்கள் செஞ்ச தொண்டை இந்த ஒரு வரியில் சொல்கிறார் பாருங்கள், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். அப்பூதியடிகள் ஒரு கொள்கையோடு இருந்தார். பரஞ்சோதி முனிவர் தன்னுடைய பிள்ளையை கறி வச்சு சிவனடியாராக வந்து கேட்கும்போது பிள்ளையை கறி வச்சு சமைத்து கொடுக்கும்போது ஒரு கொள்கையோடு இருந்தார். அவருக்கு ஒரு கொள்கையில் அவ்வளவு உறுதி. சிவனடியார் கேட்குறார், ஒரே பிள்ளை இருக்கட்டும் பரவாயில்ல, போட்டு சமையல் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருந்தார்.
இப்படி கொள்கையோடு உயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைவுடையார். அவர்களுக்கு ஒரு இடர் வராமல் பார்த்துக்கொள் நெடுங்களம் மேவியவனே அப்படின்னு சொல்லி நெடுங்களத்தில் பாடுறார். மறையுடையார், தோளுடையார், வார் சடைமேல் பிறையுடையார், பிங்ககன் என்றுனை பேசின அல்லால் குறையுடையார், குற்றம் ஓராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார், இடர்களைவாய் நெடுங்களம் மேவியவனே என்று நெடுங்களத்தை சொல்கிறார். இதில் எவ்வளவு அந்த 4 வரியில் எவ்வளவு ஆழ்ந்த ஒரு தமிழ் கருத்துக்களை அங்கே வைத்திருக்கிறார் சம்பந்தர் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா அதே இடர்களை பதிகத்தில் இன்னொன்று சொல்கிறாரு. கூறுகுண்டாய் மூன்றும் ஒன்றாக கூட்டி ஓர் கணலால் அதாவது வெம்மையான அம்பு, ஒரு அம்பை விட்டு 3 ஒன்றாக கூட்டி முப்புறம் எரித்த கதையை ஒரு வரியில் சொல்கிறாரு. இதில் வந்து கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும். அந்த கூறு கொண்டாய் அப்படிங்கிறது அந்த அடி சீருக்காக போட்டிருக்காரு. ஆனால் கூறு கொண்டாய்ங்கிறத பின்னால் கொண்டு போகணும். அதாவது எப்படின்னா, மூன்றும் ஒன்றாக கூட்டியோர் வெங்கணையால் கூறு கொண்டாய். இந்த கூறு என்பதற்கு ஒரு விளக்கம் என்னென்னா, கூற்றுவன் என்ன, யார் கூற்றுவன்? கூற்றுவன் அப்படின்னு சொன்னால் சிவம் வேறு சக்தி வேறு. நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சிவம் சக்தி இரண்டாயும் கூறு போடுபவன் கூற்றன். அவன் உடம்பை எடுத்துகிட்டு போக மாட்டான், உயிர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவான். கூற்றுவனுக்கு அதான் வேலை, உயிரை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான், உடம்பு இங்கேயே தான் கிடக்கும். ஆக இந்த உடலையும் உயிரையும் பிரிக்கக்கூடிய கூறு போடக்கூடியவன் கூற்றுவன். அதனால தான் சொன்னார், மூன்றையும் ஒன்றாக கூட்டி ஓர் வெங்கணால் கூறு கொண்டாய், மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே. எதில் மாறு கொண்டார்கள்? தேவர்களை விட தேவர்கள் அசுரர்கள் இந்த குணத்தில் மாறு கொண்டார் முப்புறம் எரித்த மன்னவனே. கொடிமேல் ஏறு கொண்டாய். இதில் கொண்டாய் என்று 2 சொற்களையும் வைக்கிறார். கொடிமேல் ஏறு கொண்டாய், அவருடைய கொடி நந்தி கொடி. அந்த முப்புறம் எரித்த அந்த கோபம் தணிவதற்கு அவரே திருநீரை அள்ளி பூசிக்கொள்கிறார். சிவபெருமானே திருநீரை அவரே அழிந்து பூசுவதற்கு பின்னால் அவர் சாந்தமாகிறார். அதனால தான் சொன்னார், ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர் களைவாய் நெடுங்களம் மேவியவனே. அவரே கோபத்தை தணிக்கிறதுக்கு திருநீர் பூசுகிறார் என்று சொன்னால், மானிடர்களாகிய நாம் கோபத்தை தணிப்பதற்கு திருநீர் பூசுவதில் என்ன தவறு? நாம் எல்லோரும் கோபம் வருதா கொஞ்சம் எடுத்து முத்தூளம்னு சொல்லுவாங்க, 3 விரலில் எடுத்து முத்தூளமாக பூசியாச்சுன்னா அந்த கோபம் தணிந்து விடும். சிவபெருமானுக்கே தணிஞ்சிருக்கு சொல்கிறாரு ஞானசம்பந்தர். அப்படிப்பட்ட சம்பந்தரனுடைய அந்த தமிழ், அதன் பிறகு திருநீற்றுக்காகவே ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதில் பார்த்திங்கன்னா, முக்தி தருவது நீர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். முனிவர் அணிவது நீர். எந்த முனிவரை சொல்கிறார்? முனிவர் அணிவது நீர். எல்லா முனிவர்களுமா? எல்லா முனிவர்களுக்கும் தலையாய முனிவர் அகத்திய முனிவர். அகத்தியர் திருநீரை பூசுகிறார். அகத்திய முனிவர் பூசிய திருநீர் என்ன செய்யுமோ அதை நீ அணிந்தால் உனக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதால் முக்தி தருவது நீர், முனிவர் அணிவது நீர். அந்த காலத்தில், இப்பொழுது கற்பூரம் என்று சொல்லக்கூடியது பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து வந்தது. கற்பூரம் என்று இப்போ தான் வந்தது, அது வந்து கெமிக்கல் கலந்தது. அந்த காலத்தில் ஊரில் யாராவது சத்தியம் வாங்கணும்னா அந்த தாம்பாளத்தில் திருநீரை குமிச்சு வச்சு அதில் வந்து சத்தியம் பண்ணு அப்படிம்பாங்க. அந்த சத்தியத்தை பண்ணிட்டா அவங்க அந்த சத்தியத்தை மீற மாட்டாங்க. அதனால தான் சத்தியமாவது நீர், தக்கோர் புகழ்வது நீர். யார் தக்கோர் புகழ்வது அப்படின்னா, இந்த திருநீரை அணிவதற்கு யார் தகுந்தவர்களோ அவர்கள் அந்த திருநீரை புகழ்வார்கள். மற்றவர்கள் அப்படி கிடையாது, ஏதோ சும்மா அப்படி வச்சுட்டு அப்படி அப்படி இல்லை. தக்கோர்
யாருக்கு தக்கோர், சிவபெருமானுக்கு யார் தக்கோராக தெரிகிறார்களோ, தகுந்தவராக தெரிகிறார்களோ அவர்கள் பூசுவது நீர். அப்புறம் பக்தி தருவது நீர், அது தெரிஞ்ச விஷயந்தான். பரவ இனியது நீர். சித்தி தருவது நீர். சித்தி என்பது அஷ்டமா சித்தியை குறிக்கும். அட்டமா சித்தி என்பது உங்களுக்கு தெரியும், யமம் நியமம் அப்படிங்கிற 8 விதமான சித்திகள் இருக்கிறது. இந்த சித்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் திருநீறு அணிந்து நாம் அதை எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி நாம் அதை வழிபட்டு செய்தால் அந்த சித்தி நமக்கு கிடைக்கும். ஆக முக்தியை முதல்ல வைத்தார், சித்தியை கடைசியில் வைக்கார். இதுதான் அந்த சொல்லினுடைய விளையாட்டு. சித்தி முதல்ல பக்தி, அப்புறம் சித்தி, அப்புறம் முக்தி. இப்படி தானே வச்சுருக்கணும். ஏன் மேலே நிற்கல வச்சார்? முதல்ல முக்தி சொன்னார். முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இன்பத்தை முதல்ல வச்சுருக்கலாம், பொருளதிகாரத்தை முதல்ல வச்சுருக்கலாம். முதல்ல அறத்தை வச்சார். ஏன்? முதல்ல அறஞ்செய்ய பழகு, அடுத்தவனுக்கு கொடுக்க பழகு, அடுத்தவன் மேலே அன்பாக இருக்க பழகு. அதுதான் அவருடைய குறிக்கோள். அதே போல் தான் இவர் முதல்ல முக்தியை சொல்கிறார். உனக்கு முக்தி வேணும்னா முனிவர் அணிந்த திருநீரை நீயும் திருநீரை அணிந்து கொள். அடுத்தால உனக்கு நீ சத்தியம் யாருக்காவது பண்ணி கொடுக்கணுன்னா திருநீற்று மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த முக்தி, சத்தியம், பக்தி, சித்தி இது அனைத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு நமக்கு சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறி என்பது திருநீர். அப்புறமும் சொல்கிறாரு, ராவணன் மேல் அது நீர். ராவணன் மேல் அது நீர். ராவணன் உடம்பெல்லாம் திருநீர் பூசிக்கொள்ளக்கூடிய சிவபக்தன் ராவணன். என்ன தருகுவது நீர். திருநீரை எடுத்து நம்ம அணிந்து கொள்ளும்போது நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன எண்ணுகிறோமோ அது நடக்கும். என்ன தகுவது நீர். பராவணம் ஆவது நீர். பராவணம்னா பறந்து எல்லாரும் சொல்லக்கூடிய பாவம் அறுப்பது நீர். நாம் என்ன பாவம் செய்திருக்கோம் என்பது நமக்கு தெரியும். தெரியாமல் யாரும் எந்த பாவமும் யாரும் செய்ய முடியாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு யாரும் தீமையும் செய்ய முடியாது, நமக்கு யாரும் நன்மையும் செய்ய முடியாது. எல்லாமே நாம் ஏற்படுத்தி கொள்வது தான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், இவன் எனக்கு வஞ்சகம் பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி கிடையவே கிடையாது. நீ என்ன பண்ண அது மேலே அதை சொல்லு. அதுதான், அதாவது நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட நல்லவனாக இருக்கியான்னு கேட்குறது தான் நல்லது. அப்படி பழக வேண்டும். அதை தான் சொல்கிறாரு. ஆமாம், தராவணமாவது. தரான்னா சங்கு. இந்த சங்கு சிவபெருமானுக்குரிய ஒலி வாத்தியங்களில் சங்கு மிக மிக முக்கியமானது. அந்த சங்கை ஊதுவதற்கு கூட ஒரு முறை இருக்கிறது. இந்த சங்கை இப்படி பிடித்து கொண்டு ஊதும் பொழுது இப்படி ஊதினால் விண்ணுக்கு, தலைகளை ஊதினால் மண்ணுக்கு, இப்படி நேராக வச்சு ஊதினா மனிதனுக்கு. மனிதன் இறந்த பொழுது ஊத வேண்டியது இப்படி ஊதணும், விண்ணுக்கு ஊதும் பொழுது இப்படி திருப்பி வச்சு ஊதணும் அப்படின்ட்டு ஒரு சங்குக்கு ஒரு வரைமுறை சொல்லியிருக்காங்க. ஆக தராவணம் ஆவது நீர், தத்துவம் ஆவது நீர். அரா வணங்கும் திருமேனி ஆலவாயன் திருநீரே. அரா அப்படின்னா பாம்பு. அவர் கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாம்பு அவருடைய மேனியை வணங்கி கொண்டே இருக்கிறது. அந்த மேனியை வணங்குறதுக்கு காரணம் அந்த உடம்பு கூட திருநீராக இருக்கிறது. ஆகவே அந்த அராவணம் வணங்கும் அவருடைய திருமேனி அந்த பாம்பு வணங்கக்கூடிய அவருடைய மேனி முழுவதும் ஆலவாயன் திருநீராகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. 4ஆம் திருமுறையில் ஒரு பாடல், ஒரு காலத்து ஒன்றாகி நின்றடி. ஒரு காலத்து அப்படின்னா ஒரு கால வரையறை இருக்காப்போ. திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, ஒரு காலத்து, எந்த காலத்து? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 1500 இல்லை. ஒரு கால், கால்னா காற்று இருக்கிறது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு காற்று, உயிர் காற்று. ஒரு கால் அத்து, அந்த அத்து போச்சு. அது ஒரு கால் அத்து உன்னோடு ஒன்றாகி நின்று அடி, உன்னுடைய அடியிலே சேரும் பொழுது ஒரு கால் உயிர் அத்து ஒன்றாகி உன்னோடு சேரும் பொழுது ஊழிதோறும் உயர்ந்து அடி
எனக்கு ஒவ்வொரு ஊழியிலும் உயர்ந்த ஒரு அடியாக உன்னுடைய அடியின் கீழ் என்னை வைத்திருப்பாய். அப்படி அடுத்தல சொல்கிறாரு, பொறுகடலும் பல்சிலமும் ஆர்க்குமடி. இதில் அடி அடின்னு வர்றது எல்லாமே சிவபெருமானுடைய திருவடி. பொறுகடலும் பல் சிலம்பும் ஆர்க்குமடி புகழ்வார் புகழ் தகைய வல் அடி. அடுத்து இருநிலத்தார் இன்புற்றும் ஏற்ற அடி. இருநிலத்தார் யார்? பூமியிலே வாழ்வோம், மேலே செல்வோம், மேல் உலகம் கீழ் உலகம். இருநிலத்தும் இன்புற்றற்கு ஏற்ற அடி. ரெண்டு உலகத்திலும் நாம் இன்புற்று வாழ்வதற்கு ஏற்ற அடி திருவடி. யாருடைய திருவடி சொல்கிறார் பாருங்க. இன்புற்றார் இட்ட பூ ஏறுமடி. இன்புற்றார் இங்கே பூமியிலே வாழும் பொழுது இந்த மெய்ஞானத்திலே இருந்து நான் சிவனை போற்றி வணங்கி கொண்டு நாம் பூவால் அர்ச்சிக்கும் பொழுது அந்த பூவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மடி சிவபெருமானுடைய மடி. அந்த சிவபெருமான் எங்கே இருக்கார்? திருவதிகை தென்கெழியில் நாடனடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமானுடைய திருவடி, இதையெல்லாம் செய்யக்கூடிய திருவடி. உயிர் ஒடுங்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருவடி. அடுத்தால ஊழிதோறும் என்னை உயர்ந்தவனாக வைத்திருக்கக்கூடிய திருவடி. பொறுகடலும் பல் சிலம்பும் ஆர்க்கக்கூடிய அவருடைய திருவடி. புகழ்வார் புகழ்தனைய வல்லடி. இந்த சிவபெருமானுடைய அடியை பற்றி திருநாவுக்கரசர் இந்த அருமையான இந்த பாடல்களில் அந்த தமிழ் சொல் ஆடலை பற்றி பாடுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்தருடைய தமிழுக்கு ஒரு பெரிய சான்று மாலை மாற்று பதிகம். மாலை மாற்று பதிகம் அப்படிங்கிறத முதல்ல என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். நாவுக்கரசர் திருத்தாண்டகம் அப்படிங்கிற ஒரு 6ஆம் நூற்றாண்டில் தாண்டக செய்யுள் ஏற்றுவது எப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை முதலாக வகுத்தவரே அப்பர் சாமி தான், திருநாவுக்கரசர் தான். திருத்தாண்டகம், அந்த தாண்டகம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணத்தை 6ஆம் நூற்றாண்டில் முதல்ல சொன்னவர் அவர் தான். அதன் பிறகு வந்தவர்களில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் அந்த தாண்டகத்தை அந்த இலக்கணப்படி எழுதியிருக்கிறார், திருமங்கை ஆழ்வார். இந்த மாலை மாற்று பதிகங்கிறது என்னென்னா, எல்லோரும் மாலை மாற்று பதிகம்னா இந்த கல்யாண மணவடையில் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மாலை மாற்றுவாங்க, அது இல்லை. இது சொல்லக்கூடிய செய்திகள் வேறு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த மாலையை ஒரு மாலை நம்ம தொடுக்கிறோம், ஒரு மணி மாலையை தொடுக்கிறோம், இல்லை உத்ராட்ச மாலையை தொடுக்கிறோம். நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாலும் மாலை அப்படி தான் இருக்கும், இப்படி திருப்பி வச்சு பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். விகடகவின்னு எழுதி பாருங்கள், இப்படி படித்தாலும் விகடகவி தான், இப்படி படித்தாலும் விகடகவி தான். குடகுன்னு எழுதி பாருங்கள், இப்படி படித்தாலும் அப்படி தான் வரும், இப்படி படித்தாலும் அப்படி தான் வரும். தாத்தான்னு எழுதி பாருங்கள், இது 2 பக்கம் படித்தாலும் அப்படி தான் வரும். இப்படி நான் ஒரு 10 சொல்லு நம்ம எழுதணுன்னாக்கா ஒரு வாரமாக தான் ஆகும், 10 நாளாவது ஆகும், தேடி எழுதணும். ஆனால் சம்பந்தர் விளையாடி இருக்கார் பாருங்கள். மாலை மாற்று பதிகத்தில் 11 பதிகம் பாடியிருக்கார். அந்த 11 பாட்டு பாடியிருக்கார் அந்த மாலை மாற்று பதிகத்தில். என்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாமா மாணி யாமாமா, யாமா மாணி யாமாமா யாழி காமா காணாகா. இதை பின்னால் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காணாகா மாகாளி யா, அப்படியே தான் பின்னால் வரும். அது சொல்கிறார், யாமா மாணி யாமாமா யாழி காமா காணாகா காணா காமா காழியா மாமா மாமா யானி யா மாமாயா. இதை பூரணை மாயன் அவர்களை பாடுமாறு தாழ்மையுடன் கேட்டு. இப்போ அப்புறம் கவியரங்கத்தில் பாடும்போது பாடுங்க. இதை இசையோடு பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த பாட்டுகளை கேட்டிங்கன்னா, யாக்கா யாழி காயா காதா யாராரா தாயாயா. இது ஒரு அடுத்தால யாயா தாரா ராயாதா காயாதா காயா காழி யாகாயா. இது ஒரு இது திருப்பி படிச்சிங்கனாலும் இதே தான் வரும். இதை எங்கே முடிச்சிருக்காரோ யாகாயான்னு முடிச்சிருக்காரு. முதல்ல யாகாயான்னு ஆரம்பிச்சிருக்காரு, யாகாயாழின்னு ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே யாகாயாழின்னு முடிக்கிறாரு. இதை திருப்பி படிச்சிங்கன்னா அதான் வரும். இது மாலை மாற்று பதிகம். இது தமிழில்
வேறு யாரும் செய்யலை இந்த வேலையை. வேறு யாராவது செய்திருக்காங்களா ஐயா? யாரும் செய்யலை. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அது இப்போ அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் அவர் பண்ண ஞானசம்பந்தர் வழிகாட்டியிருக்கார். ஐயா அவர்கள் அது மாதிரி மாலை மாற்று பதிகத்தில் கந்தபுராணத்தை படித்து பார்த்தேன். பாதி தான் படித்தேன், கீழே வைக்க மனசில்லை. கந்தபுராணத்தை அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க. ஐயா இந்த நூல் கொடுத்தாங்க என்கிட்ட. அப்போ இப்படி தமிழில் தேவாரத்தில் இருக்கக்கூடிய தமிழை எடுத்து நாம் எழுதும் பொழுதே நமக்கு பலவிதமான சிந்தனைகள், அந்த பலவிதமான சுவைகள், தமிழில் என்னென்ன சுவைகள் இருக்கோ அத்தனை சுவைகளையும் நாம் அதில் அனுபவிக்க முடியும். ஒரு கடல், அந்த கடலில் ஒரு துளி பெருமணல், அதில் ஒரு பிடி, அதிகமான வார்த்தைகள், அகில உலகத்திலே இருக்கின்ற வார்த்தைகளிலே ஓரிரு வார்த்தைகள் அவ்வளவுதான் பேச முடியும். நாம் அப்படி பேசியே நமக்கு அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. அந்த மூவரின் பேசிய அந்த தத்துவத்தை அழகாக நம்மிடையே எடுத்து சொல்லியிருக்கிறார் செந்தமிழ் சித்தன் அவர்கள். அவருக்கு எனது மனமான பாராட்டுகள், நன்றிகள். இதில் மாலை மாற்று அப்படின்றத பற்றி அவர் குறிப்பிட்டு ஒரு பாடலை சொன்னார். அவர் பாடியிருக்காரு அந்த பாடல். அதுதான் எனக்கு அப்படியே அவருக்கு எப்படி அதாவது அவரை நீங்கள் படிச்சிங்களானாலே போதும், நம்ம மனசில் போய் அப்படியே பதியும் அந்த இது. யாமாமா நீ யாமாமா, யாழி காமா காணாக்கா, காணா காமா காழியா, மாமாயா நீ மாமாயா. ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அழகா விகடகவி என்கின்ற வார்த்தையை எப்படி விகட கவி என்று சொல்லுகிறோமோ அந்த போன்ற மொழியிலே அந்த மாலை மாற்று அமைகிறது. நானும் அதற்கான முயற்சிகளை எடுத்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன். நீயேன் வாயேன் வாயேன் நீ என்று முருகனை அழைப்பதாக அந்த பாடலை நான் எழுதி என்னுடைய நூலிலே வெளியிட்டிருக்கிறேன். அது பிறகு உங்களுக்கு தருகிறேன் ஐயா. இந்த முயற்சிகள் எல்லோருக்கும் இருக்கணும். தமிழை வளர்க்குறோன்றது பெருசில்லை. தமிழ் அவர்கள் என்ன சொன்னார்கள், எப்படி அந்த தமிழை அவர் வளர்த்தார்கள், அந்த நோக்கத்திலே நாம் என்ன பங்கு செய்திருக்கிறோம் என்பதாக நாம் சில துளியாவது நாம் செய்ய வேண்டும். அதுதான் நான் சொன்னேன். கடலில் அவ்வளவு நீர் இருந்தாலும் நம்மால் குடிக்க முடியாது. கையில் அள்ளி அப்படி கொடுக்கலாம், அவ்வளோதான். அந்த அளவில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார்.